பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். இந்த தருணத்தில் நம்முடைய இணைந்திருக்கிறார் திமுகவிலிருந்து திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி, வணக்கம். இந்த முறை இந்த தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பல சவால்கள் இருந்தாலுமே திமுகவுக்கு, ஏன்னா அரசியல் களத்தில் எல்லாருமே திமுகவை விமர்சித்து களம் காண்கிறார்கள். அப்போ திமுகவுக்கு அதிக சவாலே இருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. அதையும் தாண்டி அவங்க பாஜக எதிர்ப்பு பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அவங்க முழுமையா நிறைவேற்றல, அதனால தான் அவங்க பாஜக எதிர்ப்பை கையாளுறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் தரப்புல குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னதை போல இருக்கின்ற கட்சிகள், வருகின்ற கட்சிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் குறை சொல்லித்தான் அல்லது எங்களை விமர்சித்துத்தான் அவர்கள் அரசியல் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், அத்தனைக்கு பலமான கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 74 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். அதே பலத்தோடு, இன்னும் சொல்ல போனால் அதை விட மிகவும் பலத்தோடு இருக்கிற காரணத்தினால்தான் எனக்கு தெரிந்து ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு ஆளும் கட்சியும் 4.5 ஆண்டு காலம் தன் ஆட்சியை முடித்த பிறகு மக்களை போய் சந்திக்க முடியும் என்பது யதார்த்தத்தில் இல்லாத ஒன்று. எங்கு போனாலும் கடந்த 2021 தேர்தலில் அதிமுக அமைச்சர்கள் பல பேர் விரட்டப்பட்டதை நமது தொலைக்காட்சி ஊடகங்கள் தெளிவாக எடுத்து காட்டின. ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் நாங்கள் எல்லாம் ஓரணியில் தமிழ்நாடு என்று மக்களை சந்திக்க போகிறோம். நான் கூட 2 நாட்களுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சியிலே ஏறத்தாழ ஒரு 6000-8000 மக்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தது. மாவட்ட கழக செயலாளர், அந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களோடு சென்று மக்களை சந்தித்தோம். பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு சில தேவைகள் இருக்கிறது. அது கூட அவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்பதை போன்ற ஒரு வருத்தம் இருக்கிறதே தவிர, இந்த ஆட்சியின் மீது கோபமோ ஆத்திரமோ அல்லது எதிர்கட்சிகள் சொல்வதை போல ஆன்டி இன்கம்பன்சியோ நான் பார்க்கவில்லை. எனவே எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. வருகின்ற தேர்தலில் நாங்கள் ஏன் பாஜகவை எதிராக நிறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று சொன்னால், எங்களுக்கு இந்த ஆட்சியை கொண்டு செல்வதில், மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில், குறிப்பாக கல்வியில், பொருளாதாரத்தில் எங்களுக்கான நிதி ஆதாரங்களை சுருக்கி எங்களை மக்களிடம் ஒரு வெறுப்பை உருவாக்க நினைக்கிற ஒன்றிய அரசை தான் நாங்கள் எதிரியாக நிறுத்த வேண்டியது இருக்கிறது. கொள்கை ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக அதிமுக களத்தில் இல்லை. அப்படி இருக்கிற போது, பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து நிற்கிற போது, நாங்கள் பாஜக இந்த மண்ணுக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக, இந்த மொழிக்கு எதிராக, மொழியை தாங்கள் வளர்ப்பதை போல் பேசிக்கொண்டு சமஸ்கிருதம் பேசுகிற ஒரு தனி மனிதனுக்கு 13 லட்சம் ரூபாய் செலவழிக்கிற இடத்தில் தமிழ்நாடு ஒருவனுக்கு 11 ரூபாய் 30 காசு செலவழிக்கிற ஒன்றிய அரசை நாங்கள் பேசித்தானே ஆக வேண்டும். அதை பேசுகிறோம். எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லுகிற இந்த லட்சிய முழக்கத்தை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எனவே ஓரணியில் தமிழ்நாடு திரளும். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை பதிவு செய்யும். சார், உங்களுடைய பதில் இதுவாக இருக்கிறது. ஆனால் எதிர்த்தரப்பில் திமுக மக்கள் நல திட்டங்களான தாலிக்கு தங்கத்தை குறைச்சிட்டாங்க, மாணவர்களுக்கு வழங்குற பல்வேறு திட்டங்களை நிறுத்திட்டாங்க, அது மட்டும் இல்லை வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு, இதெல்லாமே பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது, அதை நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதை களத்தில் திமுக எப்படி சமாளிக்கும்? இல்லைம்மா, எதிர்கட்சினா எதையாவது ஒன்று சொல்லித்தானே கேட்க முடியும். திமுக நல்லா ஆட்சி செய்து ஆனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்க முடியாது. நான் கேட்குறேன், இன்னைக்கும் ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரத்தின்படி இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் எது, மாநகரம் எது? 42% பெண்கள், இந்தியாவில் 100 பெண்கள் வேலைக்கு போனால் அதிலே 42 பெண்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கு இவர்கள் சொல்லுவதை போல் கெட்டு போய் கிடந்தால் இவ்வளவு பெண்கள் நடமாட முடியுமா? ஒன்றிய அரசு அதனுடைய தகவல்களை எல்லாம் பொய்யாக தருகிறதா? இல்லையே. நாம் வளர்ந்திருக்கிறோம். தமிழ்நாடு 2021 25 வரைக்கும் நாம் வளர்ந்திருக்கிறோம். எந்த இடத்தில் நாம் சோர்ந்து போயிருக்கிறோம்? அவர்கள் சொல்வதை போல சுட்டி காட்ட வேண்டிய தரவுகள் எதையாவது எதிர்கட்சி தலைவர், நான் தமிழ்நாட்டை கடந்த 4 ஆண்டு காலம் 2017-21 ஆண்ட பொழுது
இந்த மாதிரி உயரமான இடத்தில் வைத்து போயிருந்தேன், அல்லது பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருந்தது. இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் அது குறைந்திருக்கிறது. எங்கேயாவது கனவுகள் விதமாக பேச முடிகிறதா? பொதுவான ஒரு அரசியலை பேசுகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாமலாக இருக்கிறது. 2021 நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுகிற போது 1,68,000 ரூபாய் தனி மனித வருமானம். இன்றைக்கு அது 3,08,000 ரூபாயாக மாறி இருக்கிறது. எப்படி மாறியது? கல்வி எப்படி வளர்ந்தது? நான் கல்வி வளர்ச்சியில் எங்கள் 4 ஆண்டு மட்டும் சொல்லவில்லை. அது ஒரு கடந்த 60 ஆண்டு காலம் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் போட்ட சாலையை நாங்கள் விரிவாக்கி அதிமுகவும் அதற்கான உதவிகளை செய்திருக்கிறது, நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் இந்த 5 ஆண்டுகளில், இந்த 4.5 ஆண்டுகளில் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு நிர்வாக பாய்ச்சல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அது மக்களுக்கு உதவி செய்திருக்கிறது. எனவே இவர்களினுடைய விமர்சனங்கள் பொதுவான விமர்சனங்கள் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். தமிழ்நாட்டு வாக்காளர்கள், நமது ஜனநாயகத்தை ஆய்வு செய்கிறவர்கள் இந்தியாவிலேயே தமிழக வாக்காளர்கள் தான் அரசியல் சிந்தனையில் சிறந்தவர்கள் என்பதை பலமுறை நிரூபித்திருக்கிறார்கள். இந்த முறையும் அவர்கள் நிரூபிப்பார்கள். மீண்டும் தமிழ்நாடு வெற்றி பாதையில் செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பளிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் சகோதரி. நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு கருத்துக்களை பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி. பிரேமேன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.